அனைவருக்கும் வணக்கம். பாப்பாவோட உயிர் எப்போ போச்சோ அந்த நிமிஷமே என்னுடைய உயிரும் போயிடுச்சுங்க. ஆனாலும் இந்த கட்டை எதுக்காக நல்லா ஊசலாடிக்கிட்டு இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்டிஸ் ஃபார் ஸ்ரீமதி அப்படிங்கிறத நீதியை நிலைநிறுத்தணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் இந்த கட்டை ஊசலாடிக்கிட்டு இருந்தது. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஜஸ்டிஸ் ஃபார் ஸ்ரீமதி அப்படிங்கிறது வெறும் பேச்சோடையும் வெறும் வார்த்தைகளோடும் வெறும் எழுத்தோட மட்டுமே மறைஞ்சிருச்சிங்க. பாப்பாவோட விஷயத்துல பாத்தீங்கன்னா எனக்கே தெரியாத நானும் ஒரு சில தவறுகள் பண்ணிட்டேங்க. அதை நினைச்சு ஒவ்வொரு நாளும் அழுதுகிட்டு இருக்கேன். ஏதோ ஒரு நல்ல சக்தி என்னை தூண்டுது, பாப்பாவை அந்த பள்ளிக்கூடத்துல விடாத, நீ தயவு செஞ்சு வேற பள்ளிக்கூடத்துல கொண்டாந்து சேர்த்துடு அப்படின்னு ஏதோ ஒரு நல்ல சக்தி என்னை தூண்டி இருக்கு. அந்த ஒரு காரணத்தால பிள்ளைய அழிச்சிட்டு வேற பள்ளிக்கூடத்துல கொண்டு சேர்த்துட்டேங்க. ஆனா பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு தீய சக்தி என் புத்தியை மாத்தி என் சிந்தனையை மாத்தி அந்த பள்ளிக்கூடத்துல இருந்து திரும்பவும் அழிச்சிட்டு போய் அந்த பள்ளிக்கூடத்துல என்னை சேர்க்க வச்சிருச்சுங்க. அப்படி சேர்த்த ஒரு காரணத்தால இன்னைக்கு நான் குற்ற உணர்ச்சிக்கு ஆளாகி நின்றுகிட்டு இருக்கிறாங்க. ஆனா ஒரு தீய சக்தி என்னை விடாம துரத்திருக்குங்க. அந்த பிள்ளைய கொண்டு அந்த பள்ளிக்கூடத்துல சேர்க்க வைக்க சொல்லி ஒரு தீய சக்தி அந்த சாந்தி மூலமா வந்துருச்சுங்க. அந்த தீய சக்தி எனக்கு சும்மா 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 போன் அடிச்சு என் பள்ளிக்கூடத்துல கொண்டாந்து சேரு, என் பள்ளிக்கூடத்துல கொண்டாந்து சேருன்னு சொல்லுச்சுங்க. அந்த பேச்சை கேட்டு ஏமாந்து போய் இன்னைக்கு நின்றுகிட்டு இருக்கிறேன். அந்த தீய சக்தி பேச்சை கேட்டு இன்னைக்கு ஏமாந்து வலிகளோடும் வேதனைகளோடும் கண்ணீரோடும் நின்றுட்டு இருக்காங்க. இந்த பள்ளிக்கூடத்துல இருந்து அந்த பள்ளிக்கூடத்துல இருந்து ஏண்டா மாத்தணும், அப்படி மாத்தின ஒரு காரணத்தால இன்னைக்கு நம்ம கேள்விக்குறியா நின்றுட்டு இருக்கமே, நம்ம பிள்ளைய இழந்து போய் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் வலிகளோடையும் வேதனைகளோடும் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அந்த தீய சக்தி அடுத்த ஒரு வேலையும் பார்த்துருச்சு. உடனே அந்த பள்ளிக்கூடத்துக்காரி மூலமாவும் எனக்கு போன் அடிக்க வச்சு சும்மா சும்மா என் மனசை மாத்திருச்சு. அவளுங்க ஃப்ரெண்டுன்னு சொல்லி இருக்காளுங்க பாத்தீங்களா, அவளுங்களும் என்ன சொல்லிட்டாளுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு வருஷம் மட்டும் ஸ்ரீமதியை எங்க கூட படிக்க வைங்க, எங்களுக்கு கிளாஸ் மிஸ்ஸுங்க எடுக்கக்கூடிய அந்த சப்ஜெக்ட் புரியல அப்படின்னா நாங்க ஸ்ரீமதி கிட்ட தான் கேட்டு டவுட்டு கேட்டு தெரிஞ்சுக்குவோம், தயவு செஞ்சு உங்க காலில் கூட விழுந்து கும்பிடுறோம், இந்த வருஷம் ஒண்டியும் ஸ்ரீமதியை இந்த பள்ளிக்கூடத்துல படிக்க வைங்க அப்படின்னு சொல்ல வச்சுதுங்க அந்த தீய சக்தி. அதையும் நம்பி ஏமாந்துட்டேன். இப்படிலாம் அந்த தீய சக்தி சொல்லும் போது கூட அப்ப கூட என்னுடைய முடிவை மாத்திக்காம பாப்பா கிட்ட ஒரு ஒப்பீனியன் கேட்கறேங்க. என்னம்மா நீ சொல்ற, இந்த மாதிரி தீய சக்திகள் 2 ரூபத்துல என்ன அந்த பள்ளிக்கூடத்துல சேர்க்க சொல்லி ஃபோர்ஸ் பண்ணுது, உன்னுடைய கருத்து என்ன சாமி அப்படின்னு நான் கேட்கறேன். அம்மா, இந்த ஒரு வருஷம் நான் அங்கேயே படிச்சுக்கிறேன், என் ஃப்ரெண்டுங்க கூடயும் படிச்சுக்கிறேன், இத்தனை வருஷம் அங்க போயிட்டம்மா, இந்த ஒரு வருஷம் மட்டும் அங்க நான் படிச்சுக்கிறேம்மா அப்படின்னு என் தங்கம் சொல்லுச்சுங்க. என் தங்கம் சொல்லும் போது அப்ப என் மனசுல என்ன தோணுச்சு அப்படின்னா, கண்டிப்பா பிள்ளையோட ஆசையும் கனவும் நிறைவேறணும் அப்படின்னா பிள்ளைக்கு என்ன தோணுதோ அதை தான் நம்ம செய்யணும். பிள்ளைங்களோட ஆசைக்கு நம்ம எப்பவுமே குறுக்க இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்தால என் பிள்ளைய பல கனவுகளோடும் பல ஆசைகளோடும் என் பிள்ளை ஆசையும் கனவும் நிறைவேறணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக திரும்பவும் கொண்டு அங்க நான் சேர்த்தங்க. ஆனா என் பிள்ளையோட ஆசை கனவு லட்சியம் அத்தனையும் அழிஞ்சு போகும் அப்படின்னு நான் ஒரு காலமும் நினைச்சு கூட பார்க்கலங்க. நான் செஞ்ச அந்த முதல் தவறை நினைச்சு ஒவ்வொரு நாளும் அழுதுகிட்டு இருப்பாங்க. எத்தனையோ பேருங்க என்கிட்ட கூட கேட்பாங்க, அம்மா அந்த பள்ளிக்கூடத்துல தானே கொண்டு சேர்த்தீங்க, ஏமா திரும்பவும் அங்க போனீங்க, அதனாலதாம்மா இப்படி அழுதுகிட்டு நிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நினைச்சு ஒவ்வொரு நாளும் இன்னும் மேலும் மேலும் எனக்கு அழுக வந்துகிட்டே இருக்குங்க. ஐயோ, நம்ம இங்க சேர்த்தமே, திரும்ப அங்க கொண்டு சேர்க்காம இருந்திருந்தா நம்ம பிள்ளை உயிரோட இருந்திருக்குமே, பிள்ளையோட ஆசை கனவு லட்சியம் அத்தனையும் நிறைவேறி இருக்குமே, நம்மளே அதுக்கு ஒரு தடையா இருந்திருக்கிறோமே. ஒவ்வொருத்தங்களும் என்கிட்ட கேட்கும் போது வலிகளும் வேதனையும் அதிகமாகும், கண்ணீர் வந்தபடியே இருக்குங்க. ஏண்டா இங்கிருந்து கொண்டு அங்க போய் சேர்த்தோம் அப்படின்னு நான் செஞ்ச தவறை நினைச்சு ஒவ்வொரு நாளும் அழுதுகிட்டு இருப்பாங்க. அடுத்ததா பாப்பா விஷயத்துல நான் செஞ்ச 2வது தவறு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இங்கிருந்து ஓடும் போதே 13ஆம் தேதியே ஒரு போலீஸ்காரர் சொல்லிட்டாரு, அம்மா அழாதீங்க, பாப்பாவை எடுத்துட்டு போயிட்டு நல்லபடியா அடக்கம் பண்ணுங்க, இவனை எந்த ஒரு கொம்பனாலையும் யாரும் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு போலீஸ்காரரே சொல்லிட்டாரு. சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டிய ஒரு போலீஸ்காரரே அப்படி சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்க நம்ம தரப்புக்கான ஒரு டாக்டரை கேட்குறோம். அந்த டாக்டரும் நமக்கு தர மறுத்துட்டாங்க. செகண்ட் போஸ்ட்மார்ட்டத்துக்கு நமக்கான டாக்டரை கேட்குறோம். நமக்கான டாக்டரும் தர மறுத்துட்டாங்க. தர மறுத்ததோட மட்டும் இல்லாம
ஒரு உத்தரவும் போடுறாங்க. என்ன உத்தரவு போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, பாப்பாவை எடுத்துட்டு போய் நீங்களே அடக்கம் பண்றீங்களா? இல்ல அந்த அரசாங்கமே எடுத்துட்டு போய் அடக்கம் பண்ணட்டுமா? அப்படின்னு கேட்குறாங்க. எப்ப அப்படி ஒரு உத்தரவு போட்டாங்களோ, அப்ப கொஞ்சமாவது நான் யோசிச்சிருக்கணுங்க. யோசிக்காம என் பிள்ளைய எடுத்துட்டு வந்துட்டு அடக்கம் பண்ணிட்டேங்க. என் பிள்ளைக்கு நீதி கிடைச்சாதான் நான் வாங்கிட்டு வந்து அடக்கம் பண்ணுவேன் அப்படின்னு வைராக்கியமா இருந்தேன். ஆனா அப்படி ஒரு உத்தரவு போட்டாங்க. அப்ப நம்ம என்ன தெரியுங்களா பண்ணியிருக்கணும்? கொஞ்சமாவது யோசிச்சு பாப்பாவை எடுத்துட்டு வந்து அங்க இருந்தா தானே நீங்களே அடக்கம் பண்ணுவீங்க. என் பிள்ளைய எடுத்துட்டு வந்து என் வீட்லயே நான் வச்சுக்கிறேன். என் பிள்ளைக்கான நீதி எப்ப கிடைக்குதோ அன்னைக்குதான் நான் அடக்கம் பண்ணுவேன். என் வீட்டுல என் பிள்ளைய நான் வச்சிருக்கிறேன் அப்படின்னு உறுதியாவும் கொள்கையாவும் இருந்திருக்கணுங்க. அந்த விஷயத்துல நான் ரொம்ப 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 ஏமாந்து போயிட்டேங்க. இங்க வந்த எத்தனையோ எம்பி, எம்எல்ஏ அத்தனை பேரும் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அம்மா பிள்ளைய நல்லபடியா அடக்கம் பண்ணுங்க. கண்டிப்பா பிள்ளைக்கான நீதியை நிலைநிறுத்துவோம் அப்படின்னு சொன்னாங்கங்க. ஆனா ஒருத்தவங்க கூட அவங்க சொன்ன சொல்ல காப்பாத்தவே கிடையாதுங்க. இவங்க அத்தனை பேரும் சொன்னதை நம்பி என் பிள்ளைய விதைச்சிட்டங்க. அதுவும் பாத்தீங்கன்னாக்க எத்தனையோ பேரு புள்ள முகத்தை பார்க்கணும் அப்படின்னு எத்தனையோ நல்ல உள்ளங்கள் ஆசைப்பட்டது. அதுக்கு கூட பாத்தீங்கன்னா அனுமதிக்காம தடை உத்தரவு போட்டு எத்தனையோ பேர் வந்தவங்க அத்தனை பேத்தையும் துரத்தி அடிச்சாங்க. புள்ளையோட முகத்தை கூட பாக்குறதுக்கு வழிவகை பண்ணலங்க. எத்தனையோ பேரு புள்ள முகத்தை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக எவ்வளோ தூரத்துல இருந்தெல்லாம் வந்தாங்க. ஆனா யாரையுமே வர விடல. அதுக்காவது இந்த அரசாங்கம் ஒரு வழிவகை பண்ணியிருக்கணும். அதுவும் பண்ணலங்க. பிள்ளைய அர்ஜென்டா அங்க இருந்து தூக்கிட்டு வந்தது தெரியல. பிள்ளைய ஒரு மணி நேரமோ 2 மணி நேரமோ அதுக்குள்ளார என் பிள்ளைய போய் விதைச்சிரு அப்படின்னு சொல்லிட்டாங்கங்க. அவங்க பேச்செல்லாம் நம்பி நானும் அர்ஜென்டா எடுத்துட்டு போயிட்டு என் பிள்ளைய விதைச்சிட்டு வந்துட்டாங்க. அன்னைக்கு மட்டும் நான் ஒரு மன உறுதியோட இருந்திருந்தா நம்ம தமிழக முதலமைச்சர் கண்டிப்பா நீதிக்கு ஒரு வழிவகை பண்ணியிருப்பாருங்க. நான் ஏமாந்து போய் நிக்கிறேங்க. ஃபர்ஸ்ட் ஒரு தீய சக்தி என்னை கொண்டுட்டு போய் அங்க சேர்க்க வச்சு ஏமாத்திருச்சு. ரெண்டாவதா இந்த அரசாங்கத்தை நம்பினங்க. இந்த அரசாங்கமும் என்னை ஏமாத்திருச்சுங்க. ரெண்டாவதா என் பிள்ளைய எடுத்துட்டு வந்து என் வீட்லயே நான் வச்சிருந்திருக்கணுங்க. அப்படி நான் வச்சிருந்தா என் பிள்ளைக்கான நீதி கண்டிப்பா கிடைச்சிருக்கணுங்க. ரெண்டாவது விஷயத்திலயும் நான் ஏமாந்து போய் நிக்கிறேங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்க ஜஸ்டிஸ் ஃபார் ஸ்ரீமதி அப்படிங்கிறது வெறும் வார்த்தையோடும் வெறும் பேச்சோடையும் வெறும் எழுத்தோடையுமே போயிடுச்சுங்க.